யாழ்ப்பாணத்துல முற்றிலும் இலவசமாக வந்து தங்குமிட வசதிகள் வந்து இருக்கு என்று சொல்லி சொன்னா ஆறாவது நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த காணொலி வந்து ஒரு முக்கியமான ஒரு காணொலி, அனைவருக்கும் வந்து ஒரு பயன்படக்கூடிய ஒரு காணொலி என்று நான் நினைக்கிறேன். தயவு செய்து பார்க்குறவங்க உங்களுடைய ஃபேமிலிக்காக இருக்கட்டும், வேறு மாவட்டங்களில் இருக்கிற உங்களுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கோ வந்து இந்த காணொலியை வந்து பகிர்ந்து விடுங்க. இது முற்றிலும் ஒரு பிரயோசனமான ஒரு காணொலி. இலவசமாக வந்து யாழ்ப்பாணத்துல வந்து தங்குமிட வசதிகள் வந்து செய்து கொண்டிருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, லண்டன்ல இருக்கிற ஒரு வைத்தியர் ஒரு ஆள் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து சத்ரச்சந்திக்கு சத்ரச்சந்தியில இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் வந்து அவருடைய வீட்டை வந்து இலவசமாக வந்து தங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த தங்குமிட வசதியை வந்து ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்குது. இந்த தங்குமிட வசதிக்கு வந்து நீங்க யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை கிட்ட நான் இப்ப நிக்கிறேன். இப்ப நீங்கள் இங்க நின்று அந்த தங்குமிட இடத்துக்கு வந்து எப்படி போறது என்றதான் வந்து நான் இந்த காணொலியில வந்து தரப்போறேன். யாராவது உங்களோட வெளி மாவட்டங்கள்ல இருந்து உங்களோட உறவினர்களோ வர நண்பர்களோ வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து சிகிச்சைக்காக வருவீங்க. இப்போ சிகிச்சைக்காக வருகின்ற போது இப்போ நோயாளியை வந்து வைத்தியசாலையில வந்து அனுமதிச்சிருப்பீங்க. ஆனா அவரோட வந்து சேர்ந்து வர அவருடைய பிள்ளையாகவோ அவருடைய பேர பிள்ளைகளாவோ யாராவது சொந்தக்காரராகவோ அவர் வந்து கவனித்துக் கொள்றதுக்காக வந்து நீங்கள் வைத்தியசாலைக்கு அவரோட சேர்ந்து வருவீங்க. ஆனா நீங்கள் வைத்தியசாலையில வந்து தங்கி நிக்கலாமான்னு சொல்லி கேட்டா அங்க வந்து சௌகரியமாக வந்து நீங்கள் வந்து தங்கி நிக்க இயலாது. நோயாளிக்கு மட்டும்தான் வந்து அந்த படுக்கைகள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து கீழே வந்து படுக்க வேண்டி வரும். ஆனா நீங்க வந்து சௌகரியமாக வந்து தங்குறதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் மட்டக்களப்பு இல்லைண்டா நீங்கள் திருவோணமலை, வவுனியா, அனுராதபுரம், புத்தளம் அப்படி போன்ற வெளி மாவட்டங்கள்ல இருந்து நீங்கள் யாராவது வர்றீங்களா இருந்தா இந்த தங்குமிடம் வந்து உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இந்த காணொலி வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு காணொலியா இருக்கும். அதனாலதான் வந்து நான் இந்த காணொலியை வந்து பதிவு செய்கிறேன். இதுல பாருங்க, இது வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை. ஓகே, நாங்கள் வந்து இப்போ இந்த வைத்தியசாலைக்கு முன்னுக்கு நிற்கிறேன். இந்த வைத்தியசாலையில் இருந்து நீங்கள் எப்படி இந்த இலவச தங்குமிடத்துக்கு நீங்க எப்படி போறதுன்னு சொல்லி நான் இந்த இதுல வந்து லைவா வந்து அப்படியே காட்ட போறேன், பாருங்க. ஓகே, நாங்கள் இப்ப இந்த வைத்தியசாலைக்கு முன்புறமாக இருந்து இப்ப வெளிக்கிறோம். பாருங்க, வெளிக்கிட்டமா இருந்தா இது வந்து ஒரு பிரதான பாதை. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருந்து இந்த வைத்தியசாலைக்கு முன்புறமாக இருந்து நீங்கள் கிட்டத்தட்ட 500 இல்லாட்டி 600 மீட்டர் வந்து போனீங்கன்னா அந்த இடத்தை வந்து அடையலாம். அப்படியே நாங்கள் நேராக போவோம். இந்த பகுதியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வைத்தியசாலை பகுதி தான். நீங்கள் இங்கிருந்தும் அப்படியே போகிறதாண்டா போய்கொள்ளலாம். அப்படியே நேராக போய்கொண்டே இருக்கணும். அப்படியே பாருங்க. இப்படியான காணொலிகள் வந்து நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். பார்க்குறவங்க உங்களோட உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இது யாழ்ப்பாணம் பஸ் தரிப்பிடம்னு சொல்லுவாங்க, சிடிபி அரசாங்க பஸ் தரிப்பிடம். அப்படியே நாங்கள் நேராக போகணும். வைத்தியசாலையிலேருந்து அப்படியே நேராகவே போய்கொண்டிருங்க. நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து திரும்ப தேவையில்லை, அப்படியே நேராக போவாங்க. நேராக போனீங்கன்னா ஒரு சத்ரச்சந்தி என்று சொல்ற இடம் பெறும். அதாவது இந்த யாழ்ப்பாணத்தில் முதலாக அமைக்கப்பட்ட இந்த கலர் லைட், சிக்னல் லைட்னு சொல்லுவாங்க. இந்த சந்தியில இருந்து நீங்கள் எங்கேயுமே திரும்ப தேவையில்லை, அப்படியே நேராக போங்க. அப்படியே நேராக போனீங்கன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் போகலாம். எப்படி போகிறோம்ன்றதை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். ஓகே, அப்படியே நீங்கள் நேராக போங்க. சந்தியில இருந்து நீங்கள் எங்கேயுமே திரும்ப தேவையில்லை. இலவச தங்குமிடத்துக்கு வர்றது மிகவும் வந்து ஒரு சுலபமாக நீங்க வந்து கொள்ளலாம். ஏன்டா எங்கேயுமே திரும்ப தேவையில்லை. அப்படியே வைத்தியசாலை விதியால அப்படியே நீங்கள் சத்திரச்சந்தியை கடந்து அப்படியே நேராக வாங்க. அப்படியே வந்தீங்களா இருந்தால் மீண்டும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சந்தி ஒன்று வரும். அப்படியே 4 சந்தியால் அப்படியே திரும்ப தேவையில்லை, நேராகவே போங்க.
இதே நேரா இன்னும் ஒரு 200 மீட்டர் நாங்க போனோம்னா சரி அந்த இடத்துக்கு நாங்க போயிடலாம். குறிப்பா அதுல பாத்தீங்கன்னா எஸ்வி முருகேசு அந்த கேஸ் சென்டர் இருக்குது. அதையும் கடந்து அப்படியே நாங்கள் போகணும். ஓகே, அப்படியே பாருங்க. இதுல இடம் பக்கத்துல பாருங்க, அந்த இடம் இருக்குது. அதாவது சிவாசி இல்லம் என்று சொல்லி பாருங்க இருக்கு. நான் காட்டுறேன். சிவாசி இல்லம் என்று சொல்லி நம்பர் 76 ஹாஸ்பிட்டல் ரோட் கொட்டடி ஜெஃப்னான்ருக்கு பாருங்க. இந்த இடம் தான். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இலவசமாக வந்து தங்கிக் கொள்ளலாம் என்றதை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் அந்த பிரதான பாதை. வீட்டுக்கு வெளியில நான் நினைக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல வந்து நீங்க தாங்கிக் கொள்ளலாம். இதுதான் வந்து என்னுடைய முன்பக்கம் பாருங்க. இதுல சிவாசி இல்லம் என்று போட்டிருக்கு. நம்பர் 76 சிவாசி இல்லம். இதை பாருங்க, சிவாசி இல்லம் இந்த இடம் தான். ஓகே, நான் வந்து உள்ளுக்க ஒரு அண்ணாவோட வந்து காய்ச்சிருந்தேன். என்ன மாதிரி முற்றிலும் இலவசம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து முன்னுக்கு ஆஃபீஸில் வந்து நாங்கள் கதைக்கணும். ஆஃபீஸில் வந்து கதைச்சிட்டு அவங்க வந்து நீங்கள் வெளி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க தூர இடங்கள்லேருந்து வாராக்களுக்கு தான் இந்த இலவசமாக வந்து தங்குமிட வசதிகள் வந்து செய்து கொடுக்குறாங்க. நீங்களும் தூர இடங்களில் வெளி மாவட்டங்கள்ல இருந்து நீங்கள் வாரீங்களா இருந்தால் நீங்கள் வாரீங்களா இருந்தால் இந்த தங்குமிடத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இலவசமாக வந்து நீங்கள் தங்கி நிற்கலாம் என்றதையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நோயாளரை வந்து கூட்டிக்கொண்டு வந்தீங்க, உறவினர்களை வந்து கூட்டிக்கொண்டு வாரீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு நாள் 2 நாளில் கிட்டத்தட்ட ஒரு கிழமையும் வந்து நின்று தங்கி போகக்கூடிய அளவுக்கு வந்து இங்கே வந்து இந்த தங்குமிட வசதிகள் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து தங்குமிடத்தை வந்து உரியவாறு நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இது முற்றிலும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காணொளி. ஏன்னா வெளியிடங்களில் வந்து நாங்கள் ஒரு 10 நாள் நிற்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த 10 நாளுக்கு வந்து ரூம் வசதிகள் எல்லாமே வந்து தெரியும், எல்லாருக்குமே தெரியும். 10 நாளைக்கு நார்மலாக சாதாரணமாக வந்து 1000, 1500, 2000 ரூபா அப்படி பார்த்தாலே வந்து ஒரு 10 நாளைக்கு வந்து 20,000 கிட்ட வந்துடும். அந்த வகையில் வந்து இந்த தங்குமிடம் வந்து உங்களுக்கு ஒரு முற்றிலும் வந்து ஒரு பிரயோசனமான ஒரு காணொலியாக இருக்கும். இன்னொரு அழகான காணொலியில் ஒரு பிரயோசனமான ஒரு காணொலியில் வந்து மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன். பாய்.